இதோ இந்த கந்த சஷ்டி பெருவிழாவின் நாயகனாக முருகப்பெருமானை நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவன் சூரபதுமன். அந்த சூரபதுமன் தன்னுடைய ஆணவத்தின் வெளிப்பாட்டை முருகப்பெருமானிடத்தில் இதோ காட்டிக் கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை, சக்தி வேலை சூரனுக்கு என்று தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அன்று தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்டு சூர சம்ஹாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட முருகன்! அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெரும் தவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத சூரன், அந்த சூரனை வீழ்த்தி முருகப்பெருமான் நமக்கு இன்றளவும் பாடத்தை புகட்டி நாமும் அவன் கழலடியை ஆணவமற்று பணிந்தோம் என்றால்தான் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் செயல். இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது. வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், 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 வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், சக்திவேல், சக்திவேல், ஞானவேல், சக்திவேல், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்த சஷ்டி பிரியனுக்கு. முருகப்பெருமான் இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம். இதோ சூரன் தலை வீழ்ந்தது, ஆணவம் அழிந்தது. நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்த சஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு.